சொல்லுமா. சரி அப்பா கோபி, ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பூளையா இருந்தாலும் என்கிட்ட எப்படி தப்பா மட்டும் பேசாத, புரியுதா? என்னடா கை கட்டிக்கிற? பேசல. அப்படி பயம் இருக்கட்டும். ஜான் பிள்ளையா இருந்தாலும் நீங்க ஆண் பிள்ளை, உனக்கு எனக்கு வீண் வார்த்தைக்கு தேவை கிடையாது. என்னடா எதுக்கு கம்முனுக்குற? நீ பேசக்கூட வேண்டிய தப்பா பேசாதான் சொன்னேன். டேய் சுத்தமா பேசாத நிக்கிறான். டேய் தம்பி, டேய் டேய் புண்ணியமா புடுக்கா, டேய் டேய் முத்து வயலச்சு குத்து. ஓ ஓரா. டேய் தம்பி, என்னடா உனக்கு ஆச்சு? தம்பின்னு கூப்பிட்டா பேச மாட்டேன். அப்புறம் என்ன கூப்பிடணும்? உடனே மாமான்னு கூப்பிடு. ஐயோ நீ ஏண்டா இத பக்கத்து வீட்டுக்குறா அக்கத்து வீட்டுக்குறா மாமனா மச்சானா என்னவா? ஒண்ணு வச்சிருக்கிறது நான் தானே. ஏய் சின்ன பிள்ளையில தொடப்ப கட்டத்தா மூணாம் ஊரியும் பங்கமான கழுத சின்ன பிள்ளையில அதுக்கு எங்க ஆளுக்கு இருக்கு. சின்ன பிள்ளையில எந்த புள்ளையும் வைக்க தேவையில்ல. சுண்ணி பிள்ளையா இருக்கு. ஏய் சின்ன பிள்ளை நாக்க கொஞ்சம் அடக்கி பேசுறா, புரியுதா? சரி கோபி, என்னடா உனக்கு ஆச்சு? டேய் என்னது பேய் பிடிச்சிச்சா? டேய் தம்பி, டாக்டர் ரெண்டு கொடுத்தா சரி. அதானே. டேய் டேய் தம்பி, என்னடா ஆச்சு? என்னடா மூஞ்சில நல்லா சிவப்பா இருந்து ஒரு தொப்புள் மட்டும் கருப்பா இருக்கு. குடிச்சிட்டு சப்பு. ஏய் ஓ என்னடா உனக்கு ஆச்சு? கலைஞர் ஆட்சி போட்டு போடுதுன்னு யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியல. இப்ப அவரு நடத்திட்டு இருக்காரு. அவங்க ஆட்சி தான். ஓ தெரிஞ்சா உனக்கு? ஏண்டா சரி அது போல போகட்டும். அது தேவை நம்மளுக்கு. நம்ம வந்து இந்த வேலை நம்ம பார்க்கணும். ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை எதா இருந்தாலும் நைட்டுக்கு பாத்துக்கலாம். ரைட்டா நீதான் சொன்ன. ஏய் இன்னைக்கு நைட்டு இதே மேடையில ஆட்டம்ல. ஆமா பார்த்து கொண்டு இருக்கலாம். ஓ நாளைக்கு இரவு. நாளை இரவு. நீ நைட்டு பாத்துக்கலாம் சொன்ன உடனே நான் ஏதோ உனக்கு எங்கடா வச்சாங்க செவ்வாய் அவங்க அப்பா அம்மா உனக்கு? எல்லாரும் தூங்க சொல்றேன். எல்லாரும் தூங்க சொல்றேன். நாம பாக்குற வேலையை பாப்போம். என்ன வேலை? என்ன வேலை நடக்குமோ அது நடக்கும். என்ன வேலைடா? எம்மா கூட்டுறது, புறக்கிறது, பெருக்கிறது, சொரிகிறது, நோண்டுறது, விடுறது. என்ன விடுறது? தண்ணி பம்பு திறந்து விடுறது. தண்ணி திறந்துடுற வேலை. ஏன்டா நான் தெரியாதான் கேக்குறேன். உனக்கு செவன் எங்கதான் வச்சாங்க? வாயில தான் வச்சாங்க. வாயில வச்சுதான் ஒழுங்கா பேசுவேன். அப்புறம் சூத்திரியா வைப்பாங்க. எல்லாரும் இலக்காச்சாரமா பேசுற. எதுக்காக பேசுற? யோ பேசுது. சரி அப்பா, வீண் வார்த்தைக்கு என்ன தேவையில்லை. ஜான் பிள்ளையா இருந்தால் ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை பார்த்தாயா? பார்த்தேன். உனக்கு எப்படி நாளைக்கு தெரிகிறது? அப்படியே தூங்குறாங்க. தூங்கா போறாங்க. அப்ப டெய்லி ஆட்டம் பாக்குறாங்க. எம்மா முந்தா நேத்து ஆர்கெஸ்ட்ரா, அதுக்கு முன்னாடி நாடகம், ஆமா அதுக்கு அடுத்த நாள் கரகாட்டம், நேத்து கூத்து, இன்னைக்கு இல்ல நேத்து முந்தா நாளைக்கு கரகாட்டம். நாளைக்கு சரி அப்பா போனால் போகட்டும். சபையை பார்த்தாயா? தில்லையில கூடுவது என்ன சபை? திரு நடுநிலை சபை. பாண்டிய நாட்டிலே கூடுவது என்ன சபை? பாண்டிய நாட்டிலே கூடுவது என்ன சபை? ராஜ்யசபை. இங்க கூடியிருப்பது என்ன சபை? இங்க கூடியிருப்பது மக்கள் சபை. மக்கள் சபை, நாடக சபை, தெருக்கூத்து சபை சொல்லலாம். நாம கூடின நாடக சபை. ஆமா மக்கள் கூடினா மக்கள் சபை. மக்கள் சபை எல்லாம் சொல்லலாம். எப்பா இது என்ன ஒரு பண்ணி சேர்த்து எதற்காக கூத்து இவ்வளவு ஜன கூட்டமா இருக்கு? என்ன காரணம்? ஆயாவ வீதி விட விட்டு. யார் உங்க ஆயாவியா?
எங்க ஆயாவை அங்க விட மாட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாக்கு பேர் இல்ல அழகா வச்சுக்கிறாங்களே சொல்லண்டா வந்து முன்னாடி 3 இலை ஈர்த்த. ஆமா அதான் மாரியாயி மாரி ஐயா அதான் முத்துமாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா பெருவிழா கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளுக்காக 2 ரூபா ஆட வாழ்ப்பு தந்திருக்கிறாங்க. பிரிகட்டி வரி வாங்கி என்ன பிரிகட்டி வரி தராம இருப்பாங்கல்ல அவங்க வீட்டுல போய் பிரி கட்டுவாங்க. என்னத்துல வரி கொடு போ வரி கொடுங்க. உங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்க கட்டுவாங்க போ. என் ஊர்ல நான் வரியே தர மாட்டேன். அதான்டா என்ன கேட்கவே மாட்டாங்க. யான்னு கேளு. நீ ஒரு ஐயா கேக்குறேன். ஆமா அப்படித்தான் கணக்காச்சாரமா பேசுங்க வந்த நேரம் எப்பா அப்படி இருந்தாலும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளுக்காக 2 ரூபா ஆட வாழ்ப்பு தந்திருக்காங்க. யாரை கொண்டு வந்து இன்னும் ஒரு நாடக சபா இது இதா துளசி ராமர் நாடக சபா சித்தூர் சித்தூர் நாடக சபா. ஆமா டி மணிமாறன் கொண்டு வந்து நம்மளுக்காக 2 ரூபா ஆட வாய்ப்பு தந்திருக்காங்க. கோலால் பாவட்டம் மாதா பிதா குரு தெய்வனோட பாதரகமலுக்கும் நாடகத்தர் அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த சின்ன சிறுவன் ஒரு கோடி வணக்கம். வணக்கம். சப்பரம் வந்தனே சப்பரம் வந்தியா? ஏய் என்னமா இது தர்பார் வந்தியா? அப்படி சொல்லு. தர்பார் வந்தனே நீ காதுல புரியுற மாதிரி சொல்லணும். ஏண்டா அப்பதான் தெளிவா பேசுவேன். காது கேட்காத உங்களுக்கு சத்தமா பேசு. காத்திய மாசல பிறந்துட்டான். காது கேட்காத. தர்பார் சபைக்கு முன்னாடி வந்தனே சேர்ந்தவள் யாரோட மனைவி திருமணம் ஆயிடுச்சா? என்ன விளக்கம் ஏது விளக்கம்? ஏய் கள்ளக்குறிச்சி நீ கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் உங்க சொந்த ஊரு? சங்கராபுரம் பக்கம் முடியணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம். உன் சொந்த ஊரு முடியனூர். ஆமா உன் பேரு சஞ்சய். சஞ்சய். அது கேக்குறா இந்த மார்வேல தரித்திரம் இதனோட விளக்கம் இது சொன்னால் தெரியும். சொன்னா தெரியுமா? வா சொல்றேன். கோபி ஏழுமலையா வீடியோ எடுத்தால வணக்கம் வணக்கம். சரி விளக்கம் எப்படி புரிஞ்சுட்டது? புரிஞ்சுக்க முடியாம தெரியாம இருக்குது. நல்ல தெளிவா எடுத்து சொன்னா அது யாருக்கு மனைவி? அது இருக்காங்க பாத்தியா சித்திரஜான மனைவி சித்திரஜான. ஆமா அப்படி இருந்தாலும் என் அக்கா பேர் என்னது? உங்க அக்கா பேரு தெரியல சொன்னதானே தெரியும். என் பேரு மத்ராதேவி. மத்ராதேவி என் அக்கா பேரு சித்ராதேவி. காது பொருத்தம் நகர் பொருத்தம் வீடு பொருத்தம் அன்னவர் பொருத்தம் அனைத்து பொருத்தம் இருக்குது பாத்தியா? எனக்கு அப்பா எனக்கு ஒரே ஒரு மலைக்குறை எங்களுக்கு அப்பா. என்ன மலைக்குறை? எப்படி இருந்தாலும் எங்க அக்கா திருமணம் செய்து வச்சு அது 12 வருஷம் பிள்ளை என்பதே கிடையாது. என்ன திருமணம் செய்து வச்சு எனக்கு பிள்ளை என்பதே கிடையாது. நின்று நாளுக்காக போகாத கோவில் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது. உனக்கு புள்ள இல்ல? ஆமா. ஏன் கேணியில போட்டு பார்க்க வேண்டியதானே? என்னடா என்ன கேணின்றதே பங்கமா கேணியில போட்டு பார்த்தா புள்ள இருக்குமா இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்படினா என்னடா? கேணியில கேணிமா ஸ்கேன் போட்டு பார்க்கணுங்க. ஏய் ஏன்டா ஏய் பேமாடி கைதா ஸ்கேன் போட்டு பார்க்கணும் சொன்னா கேணி நான் கிணத்துல போட்டு பார்க்கறது இது. அப்படி இல்லனா வேப்பூர்ல டாக்டர் இருக்காரு போறியா? என்ன டாக்டர்?
நான் போறேன் டாக்டரா. போயா? அங்க நீ போனா கால பிடிக்கிற பையா, நீங்க நான் கால பிடிக்கிறேன்டா. நீ என் காலை பிடிக்க வேடா. செத்த மேல ஏத்தி பங்கம்மா கையில புன்னகை எப்படிமான்னு சொல்ல வந்தேன். ஏண்டா எம்மா நான் மங்கறேன். நீ பொங்கற பத்தியா? வேப்பூருக்கு போ. அங்க நான் சொல்லிதான் ஒரு டாக்டர் வேலை பாக்குறாரு. என்ன டாக்டர்? நீ அங்க போனா 2 கம்பி இருக்கும் அப்படி. ஆமா. அது உள்ள உன்னை நிக்க வைப்பாரு. ஐயோ 2 கம்பி. ஆமா. அப்புறம் நிக்க வைப்பாரு. நீ கையை இப்படி வச்சுக்கணும். ஓ கையை நான் அப்படி வச்சுக்கணும். ஆமா. வச்சுக்கினே வருவாரு டாக்டர். டாக்டர் வருவாரு. இப்படி காலை பிடிப்பாரு. இப்படி லேசா விரிப்பாரு. ஆமா. விரிச்சிட்டு அம்மா நீட்டு கை க்ளோஸ் போடுவாரு. ஐயோ போட்டுக்கிட்டு இவ்ளோ நீட்டு. இவ்ளோ நீட்டு போடுவாரு. அப்பா போடுவாரு. இப்படி விடுவாரு. ஐயோ உனக்கு புள்ள இருக்குமா இருக்கான்னு சொல்லுவாரு. இவனுக்கு தென்னங்கட்டால மூஞ்சி மேல குத்தி திருமலை உட்கார வைக்க சிரிக்கிறீங்க செக்கால் தின்னீங்களா? நீங்களே ஒரு பொம்பளைங்க தானே? அட பேமானி கைது நான் என்ன நினைச்சிருந்தேன் எல்லாருக்கும் காசு கொடுத்து வச்சிருக்கேன். என் பக்கம் சப்போர்ட் பேசணும். உன் பக்கம் சப்போர்ட் பே ஊரோட தான மாட்டேன் கல்லாலிக்கு. அப்படி இருந்தாலும் இங்க திருச்சிலே அக்கா வரணும் ஒருத்தரு. அக்கா இருந்தா ஒரு தங்க இருக்கா. அழுகி வந்து ஓடியா. நான் சொல்றேன். ராணியம்மா. ராணியம்மா. கற்பனை குட்டி. ராணியம்மா. ஏ புள்ளை. ஏண்டா ஏ புள்ளை. ஏய் புள்ளன்றா. ஏ புள்ளை. அதான் இறங்கி பேசி கிடக்குறான். ஏ உன் புடிச்ச கண்ணா யார கூப்பிடுறான் வச்சு. ஐயா யார கூப்பிடு. வா புள்ளை. கொஞ்ச நேரம் எடுங்க கிளியர் ஆடாத எடுங்க மக்காவலி தமக்கு யாழுடைய பாதத்தை படித்து படினாலே சத்தப்படாது. தங்கா அக்கா என்னுடைய பாதத்தை படித்து படினாலே கண்ணே பத்ராவதி என்னுடைய பாதத்தை படிப்பால வாழ்வாய் வாழ்வாய் என்று வரமாறு உன் சித்தன் பாக்கியம் அக்கா. அப்படி இருந்தாலும் இந்த திட்டம் என்ன காரணம் ஏது காரணம் அது சமாச்சாரம். தங்கா அக்கா என்ன சொல்றேன் நாடல்ல திருநெசலூர் என்றால் மச்ச நாட்டுக்கு சமத்துவமான நாடு. மச்ச நாட்டுக்கு சமத்துவமான நாடு. நாட்டிலே எங்க ஐயா இருக்கிறாரு. யாரு? அதாவது ஐயா பொறுப்பாளர் தங்கராஜ் இருக்கிறாரு. பொறுப்பாளர் தங்கராஜ் ஐயா இருக்காரு. பாசத்துக்கு மேலான என் உயிர் ஐயா இருக்கிறாரு. எனக்காக
இந்த அம்மன் பேருக்காகவும் ஆ, நம்ம கலைக்குழுக்காகவும் கலைக்குழுவாகவும் 100 ரூபாய் சன்மானமாக வாரி வழங்கியிருக்கிறார். ஆ, பல்லாண்டு காலம் வாழ்க. எத்தனை தடவை தான் நடப்புக்கு இன்னைக்கு வாழ்க 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 என வாழ்த்துகிறோம். அக்கா ஏன் கூப்பிட்டு கேட்டீங்களே? ஆமா இன்றைய நாளில் ஆஹா. ஏதோ காரணம் தெரிய கிடையாது. சரி நம்மள வாழையிட்ட மண்ணு இருக்கிறாரு, ஆஹா. நம்மள அழைத்திருக்கிறாரு. சரிக்கா. குருவாசனை சென்று பார்த்து வரலாம். ஆகட்டும் மகாராஜா, என் தேவி என்று சொல்லக்கூடிய உண்மைதான். மத்ராவதி சரியா? இரண்டு பேர்களும் ஆமா. வந்திருக்கிறாளா? இருவரும் வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா உள்ள விட்டுருவேன். ரெண்டு செல்லு வச்சிருக்கேன். சரி வந்திருந்தா என்னை காக்க சொல். சொல்றேன் கூட சொல்றேன். வீடு ஆர்வம் எடுத்துட்டு கால் அடிக்காம இந்த வரேன். கொடு. ஏய், இரு. வீடியோ ஆடாம இரு. மனைவியாகி சித்ராவதி, அப்பு, பிரது, வாயு, தேவ, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூத மலராலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் காணிக்கை செலுத்தி ஒரு கோடி அதோ என்னுடைய தம்பி மத்ராவதி வந்திருக்கிறாங்க பாரு.
ஏங்க ஏங்க ஐயா மாரியாயே ஏய் ஏய் ரெண்டு பேரும் தாலி அடிச்சுட்டா நீ எண்ணெய் இடிப்பாளோ அதை நீ எண்ணெயா கடா காலியாகவே நான் பண்ணாத நான் இந்த வர கொடுக்கலாமா யாருக்கு சாமி மனைவியை வாழ்வீர் என்று வரம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்றைய நாளிலே நானும் தங்கி வரையில் இருக்கும் போது சாமி என்னமோ சரி நமக்கு சொந்தமானவனா ஆடு மாடு வைத்துக் கொண்டு யாரோ ஒருவன் அடித்து சின்ன செய்தார். அவனை விடக்கூடாது. ஆமா எங்கேயாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு சரி அவனை உதச்சி தேர் ஒடிகம்பத்தில் கட்டி தேவலோகம் கொண்டு வந்த கட்டளை. நம்மளுடைய யாதவர் மாதவர்கள் ஆடு மாடு வைத்துக் கொண்டு யாதவர் மாதவர்களை யாரோ ஒருவன் பிடித்து அடித்து அநியாயம் செய்தாலும் யாதவர் மாதவர் அபிஷேகம் கொடுக்கிறார் உன் தந்தையாகிய தேவகோபால். அப்பேற்பட்ட பருவாவை எவனா இருந்தால் அவனை விடக்கூடாது. அவனை அடித்து அவனை ரதகம்பத்தில கட்டி தெய்வலோகத்துக்கு கொண்டு வர தந்தையினுடைய கட்டளை. அதனால தெய்வலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்துல காதலியே எங்க போறீங்க? அதாவது நம்மளுடைய நந்தவனம் இருக்கிறதல்ல, யாராவது காமதேவி பருவம் அங்க செல்ல வேண்டும். அதனால அவன் யாரு வந்து கண்டுபிடித்தவனை அடித்தவன். சரி அடித்தவனை உடைத்து சின்ன பண்ண செய்து தேர்வோடு கம்பத்தில் கட்டி அவனை இழுத்துட்டு போகணும். அதுக்குதாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? விடை கொடுக்க வேண்டும். ஓ சந்தோஷமா கணவனை போய் வாருங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும். வண்டிக்கு செல்வரும் கண்டிக்கு செல்வரும் வீட்டில் வந்தாதான் நிலை என்று தெரிவிப்பார்கள் இல்லையா? ஒரு மனைவி இடத்துல ஒரு வார்த்தை தெரிவித்து விட்டு தான் செல்ல வேண்டும். சரி இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய காலத்துல போய் வாருங்கள் மன்னா என்று அனுப்பி விட்டால் சந்தோஷமா போயிட்டு வரீங்க. மன்னவா போகல போகல
சமருக்கு. உண்மைதான். எப்படி என்றால் யாதவர் மாதவரை அடித்தவர் எவனாக இருந்தாலும் அவனை அடியடி என்று அடித்து ரதகுடி கம்பத்திலே கட்டி இந்த பூலோகத்திலிருந்து தெய்வலோகத்துக்கு கொண்டு வர சொல்லிருக்காரு உன் தந்தை. உண்மைதான். நீங்க போறீங்க, எதிரியா இருக்கணும்னு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டை நடக்கிற இடத்துல யாரு ஜெயிக்கிறா யாரு தோறாங்கன்னு தெரியாது. ஒருவேளை ஒன்னை விட சாமர்த்தியம் உள்ளவராக உன்னை அடித்து அங்க நீ செத்து போயிட்டா யாரு எடுக்கிறது யாரு? அப்படி ஒண்ணு ஒரு ஏமாகம். அந்த எண்ணம் வச்சுட்டா நீங்க தனியா போக வேண்டாம், நான் கூட வரேன். இல்ல போற இடத்துல ஒருவருக்கு ஒரு கோபத்துல ஒரு சமரி ஏறக்கூடிய நேரத்துல தவறி நீங்க கேள்வி வந்துட்டீங்க. 2 மனைவி நாங்க இருந்தோம்னா ஒரு மனைவி உன்னை பாத்துக்கிட்டு இருப்போம், ஒரு மனைவியா இருக்கிறவோ எங்கேயாவது ஜலம் இருந்தா கொண்டு வந்து உங்களை கலைசுவாக தீர்ப்போம். ஆமா கோபத்துல எங்களை அடிச்சா போதுமா? நாங்க என்ன சொல்றோம்னா ஐயோ அது மட்டும் இல்லைங்க, நாங்க இது வரைக்கும் நம்ம சொந்தமான மனம் சொல்லிக்கல 2 மனைவி கல்யாணம் செய்து எங்களை கொண்டு காட்டிக்கிறியா? நாங்க பணத்துல போய் காட்டிக்கிறீங்களா? ஊசி போட்டு கொண்டு என்ன சொல்றேன்னா அந்த 6வது காமதேன் பருவத்தை இது வரைக்கும் பார்க்க தெரியாது. ஏன்னா 2 பேரும் கல்யாணம் செய்த நாள் முதல் எங்கேயும் போறதுல வீட்டு ஆக்கவும் சோறு போட்டு கொடுக்கவும் துணி இந்த வேலையை செஞ்சா போதுமா? அந்த மனம் நாங்க எப்படி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதனால நாங்கள் வரோம், போகலாம்.
சித்திரை குளம் சுத்தமான வனம் இந்த வனம். ஆமா. ஆஹா. இந்த நந்தவனத்திலே வேண்ட மனம் தான் இருக்கு. சரி. இல்லையா? ஆமா. வேண்டுதலாம் நம்மளுடைய சித்திரை சொந்தமான குளம் சித்திரை குளம். ஆஹா. இந்த சித்திரை குளத்தில் ஆஹா. 2 பேர்கள் குளித்து நீராடி விட்டு சரி. நந்தவனத்தில் மழை பெய்ய வேண்டும். சரிங்க. இல்லையா? ஆமா. மழை பெய்ய ஆ. நம்ம ஆ. இடையங்களை அடித்தா பாரு, சரி. அவனை எங்க தாழ்த்தார் இந்த காலகத்தில் அவனை கண்டுபிடிச்சு ஒத்தாண்ட ஒத்தாச்சி கேள்விகளுக்கு அம்பத்தில் கட்டி அவனை இழுத்துட்டு போகணும் ஜெயகலகம். ஆமா. இல்லையா? ஆ. நல்ல தங்கா அக்கா கண்டவரம் வந்துட்டோம். வேடிக்கை பார்க்கலாமா? பார்க்கலாம். வா தங்கா அக்கா ஆமா. இந்த 6வது காமனியன் பருவம்னு சொன்னாரு. இதுதான் நம்மளுடைய வனமா? ஆமாதாக்கா. இந்த நந்தவனத்து முதல்ல விளையாடி பார்க்கலாமா? இந்த 6வது காமனியன் பருவம்னு சொன்னது ஆமா. அவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்குது. அடாடாடா. வயல்கார கூவுல அம்மா அழகா கூவு கொண்டு சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆ. பெண்களுக்கு பிடித்தது ஆமா. மஞ்சள் குங்கும பூ. இந்த மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது. ஆமா. இதுல கொஞ்சோண்டு பூ எடுக்கலாமா? பூ எடுக்கலாம். பூவேடி பாக்கறதோ சின்னமலே. இத பூவையகி இந்த மலர். முடி நான் போய்ட்டு ஒன்றும் வந்து சொல்ல
எனக்கு தகவல் இருக்குதாக்கா? இந்த ஆ, நந்தவனத்துல மலர் எடுக்குமே தவிர ஆமா தாகம் அதிகமாக போச்சு. நாக்கெல்லாம் வச்சு கொடுக்குது. அதுவும் தெரிகிறது. ஆமா எங்க ஆறாவது காதலை பருவத்துல எங்க நந்தவனத்தில் அழகான ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் சென்று ஜலம் அருந்தி தனி சோகம் மாறி போயிட்டு வரலாமா? அக்கா இந்த குளத்துல பாத்தியா இந்த தண்ணீரே பூரா கலக்கி கொண்டு இருக்குது. இங்கே காட்டிலே வரக்கூடிய அரிதேசி பரிதேசி சோழி தொகுமான் கத்தி குட்டி கவிவாடி மாடு மேய்க்கக்கூடியவர் ஆடு மேய்க்கக்கூடியவர் ஆமா எவராயிருந்தாலும் இந்த வழியே போறவருக்கு கலிசோகம் ஏற்பட்டால் ஆ. இந்த தண்ணீரை அள்ளி குடிப்பதற்கு தான் இந்த குளத்தை வெட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமா தண்ணீரும் ஆமா சேரும் ஆமா தட 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 தடன்னு குழைப்பு வச்சுட்டு யாரும் தெரியல. யாரா இருப்பாங்க வாடி பாப்போம். இந்த குளக்கபாச்சாரி அம்மா இங்க தண்ணீர் சேருமா? வரவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தான் குளம் வெட்டி வச்சாங்களே தவிர பெருமா தட தடவை குழப்பறதுக்கு கிடையாது. அவன் ஆர்வம் தெரியல வெல 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 நிக்கிறாளோ எண்ணி பார்த்தா 100 பேர் வரும் மாட்டுக்கு. இவ்வளவு பேர் இந்த தண்ணியில இறங்கி எரும மாட்டை விட்டு குழப்பணும் எப்படி குழப்பாங்களோ அந்த மாதிரி குழப்ப வச்சிருக்காங்க. அவ பொம்பளையா பெசாசா அவ அறிவியல் தண்ணியை குழப்பலாமா? யாரும் தண்ணி குடிக்கிறது தானே. தண்ணி தாகத்தோடு குடிக்கலான்னு வந்தா தண்ணீர் சேரும குழப்பி வச்சுட்டு அவளை எவ்வளவு திமிரா நிக்கிறாளோ பாத்தியா. அது யார் அடி போறவாள முதல்ல பேசுறது கூட தவறு. நம்மள மாதிரி ஒரு பொண்ணு அவளும் ஒரு பொண்ணு. ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணு முதல்ல ஒரு மரியாதை கொடுத்து பாப்பா. அம்மா
மணி வணக்கம் 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 நல்லா இருக்கிறீங்களா ஐயா பொண்ணு இந்த ஊரே ஏத்தல நம்ம